ஆதவ் அர்ஜுனா போட்டிருந்த ட்விட்டர் அதை டெலிட் செய்திருக்கக்கூடிய விதமும் தான் இன்னைக்கு பேசு பொருளாக மாறி இருக்கு. அப்படி ஆதவ் அர்ஜுனா என்ன ட்வீட் பண்ணியிருந்தாரு? அது இந்த தமிழ் சமூகத்திற்கு அவர் செய்திருக்கக்கூடிய பெரிய துரோகமா, இல்லை புரட்சிக்கு அழைப்பு விடுத்திருக்கிறாரே அதற்குண்டான தேவை தமிழ்நாட்டில் இருக்கா? இப்படி ஒரு படுபாதகமான ஒரு வார்த்தைகளை ஆதவ் அர்ஜுனா பதிவு செய்ததற்கு காவல்துறை அவர் மேலே உடனடியாக நடவடிக்கை எடுக்க போகிறாங்களா? என்ன நடந்துக்கிட்டு இருக்கு? லாஸ்ட் 24 ஹவர்ஸில் விஜயினுடைய பாலிடிக்ஸில் ஏகப்பட்ட மாற்றங்களும் நடந்திருக்கு. தொடர்ச்சியாக திமுக அடுத்த கட்ட அதிரடியை தொடங்கி நடத்தியிருக்காங்க. இதில் எந்த இடத்துல தவறுகள் நடந்திருக்கு? யூடியூபர் ஃபெலிக்ஸ் ஜெரால்டு கைது செய்யப்பட்டிருக்கிறார். அதற்கு பின்னாடி இருக்கக்கூடிய காரணங்கள் என்ன? இப்படி ஏகப்பட்ட கேள்விகள் இருக்குது. விடை தெரியாத கேள்விகளுக்கு தான் பதிலை தேடுவதற்கு முயற்சி மேற்கொண்டிருக்கிறோம். வாங்க பார்க்கலாம் உறவுகளே, இது பிரசாத் சிக்னேச்சர். கரூர் மேற்கு மாவட்ட செயலாளர் மதியழகன் அவர் தான் இந்த நிகழ்வுக்கு பொறுப்பு அப்படிங்கிறது திமுக சைடில் முன்வைக்கக்கூடிய மிக முக்கியமான விஷயம். திமுக சைடில்ங்கிறத விட காவல்துறை, திமுக அரசு ஆட்சி பண்ணிக்கிட்டு இருக்காங்க, காவல்துறை அதிகாரிகள் இப்போது அவரை அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற தகவல். அவர் அரெஸ்ட் செய்கிறதுக்கு ஏற்கனவே நிறையா பேர் வலியுறுத்தி இருந்தாங்க. அந்த அடிப்படையில் அவர் நண்பர் வீட்டில் பதுங்கி இருந்தபோது கைது செய்யப்பட்டதாக செய்திகள் ஒளிபரப்பாகுது. அவங்களுடைய மனைவி பாலிமர் அப்படிங்கிற செய்தி சேனலுக்கு கொடுத்துருக்கக்கூடிய பேட்டியை பார்க்க முடிஞ்சது. அது சேட்டலைட் சேனல்களில் வெளியாச்சு. அந்த பேட்டியில் அவங்க ரொம்ப நுட்பமாக சில விஷயங்களை சொல்லியிருக்காங்க. ஈவெண்ட் நடந்ததில் இருந்தே என்னுடைய கணவர் வீட்டில் இல்லை, அந்த கூட்டத்தில் நானும் தான் இருந்தேன், என்னையும் அந்த இடத்துல பார்த்திங்கன்னா தள்ளி தான் விட்டாங்க அப்படிங்கிற விஷயம்லாம் அவங்க அந்த பேட்டிகளில் பதிவு செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. நடந்த ஈவெண்ட்டை அவங்க அப்படியே சொல்கிறாங்க. இப்போது இந்த மதியழகன் அப்படிங்கிறவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார். அவர் உயிரோடு திரும்பி வரணும் அப்படின்னு அவங்களுடைய மனைவி சார்பாக ஒரு கோரிக்கையும் முன்வைக்கப்பட்டது. இந்த இடத்துல சொல்ல வேண்டிய தேவை இருக்குது. ஒன்று. ரெண்டாவது, ஆதவ் அர்ஜுனா அப்படிங்கிற நபரை பற்றி உங்களுக்கு தெரியும். இந்த லாட்ரி சீட்டினுடைய மிக முக்கியமாக லாட்ரி சீட்டு அதிபர் அப்படிம்பாங்க. அப்படிப்பட்ட மார்ட்டினுடைய மருமகன். ஸோ கோயம்புத்தூரில் அவருக்கு இருக்கக்கூடிய செல்வாக்கு என்னன்னு தெரியும். ஸோ ஒரு பெரிய பணக்கார குடும்பத்தில் இருந்து இன்றைக்கி தமிழ்நாட்டில் விசிகா அப்படிங்கிற கட்சியில் ஜாயின் பண்ணி அதற்கு பிறகு விசிகாவில் இருந்து வெளியேற்றப்பட்டு அதற்கு பிறகு தாவேகாவில் அடைக்கலம் புகுந்தவர் தான் இந்த ஆதவ் அர்ஜுனா. ஆதவ் அர்ஜுனா பெரிய காசுக்கார். அவர் தான் எல்லா ஏற்பாடுகளையும் செஞ்சு கொடுத்துக்கிட்டு இருக்கார் விஜய்க்கு அப்படிங்கிறது நாடறிஞ்ச விஷயம். அப்போது தாவேகாவில் விஜய்க்கு அடுத்த கட்டமாக இருக்கக்கூடிய ஒரு தலைவர் ஒரு ட்விட் ஒன்று போடுறாரு அப்படின்னா அது எவ்வளவு பெரிய ரெஸ்பான்சிபிளான ஒரு போஸ்ட். தாவேகா சைடில் இருந்து அறிக்கை பெரிய அளவில் விஜய் சைடில் இருந்து மக்கள்கிட்ட இன்னும் பெரிய அளவில் ரீச் ஆகலை. என்ன நடந்தது, ஏது நடந்தது அப்படிங்கிற எல்லாருமே, எல்லா யூடியூபர்ஸும் சரி, சேட்டலைட் சேனல்கள் முதற்கொண்டு ஊகத்தின் அடிப்படையில் தான் செய்திகளை பதிவு செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. காரணம் என்னென்னா தாவேகா சைட்லேருந்து எந்த பதிலுமே இல்லை. கிடைக்கக்கூடிய விஷுவல்ஸ், போலீஸ் சைடில் இன்வெஸ்டிகேஷன், இன்னும் கவர்மெண்ட் சைடில் எந்த விதமான அறிக்கையும் இன்னும் சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு கூட கொடுக்கல. இன்னும் ஸ்டேட் கவர்மெண்ட் தான் இன்வெஸ்டிகேஷன் போயிட்டே இருக்குது. நீதிபதி அருணா ஜெகதீஷன் விசாரணை நடத்திக்கிட்டு இருக்காங்க. ஸோ அவங்க யார், என்ன, ஏது அப்படிங்கிற விவரம், அதை தொடர்ந்து நடக்கக்கூடிய நிகழ்வுகளை நம்ம பார்த்தோம். சரி, ஆதவ் அர்ஜுனா அப்படி என்ன மெசேஜ் ட்விட்டரில் பதிவு செஞ்சுருந்தார்? சாலையில் நடந்து சென்றாலே தடியடி, சமூக வலைத்தளங்களில் கருத்து பதிவிட்டாலே கைது. இப்படி ஆளும் வர்க்கத்தின் அடிவருடியாக காவல்துறை மாறிப்போனால் மீட்சிக்கு இளைஞர்களின் புரட்சி தான் ஒரே வழி அப்படின்னு நீங்கள் காவல்துறையை குற்றம் சுமத்துறதோட நிறுத்திக்கலாம். இங்கே தமிழ்நாட்டில் புரட்சி பண்ணணும்னு எந்த தேவையுமே இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழலில் இல்லை. இங்கே ஜனநாயகம் செழித்தோங்கி வளர்ந்து நிற்கிது. இங்கே படித்த இளைஞர்கள் இருக்காங்க. என்ன நடிகர்களை பார்க்கும்போது மட்டும் உணர்ச்சி வசப்படக்கூடிய ரசிகர்கள் கூட்டமும் இருக்க தான் செய்கிறாங்க. பிலவ் 18 ஓட்டு போடுவதற்கு தகுதியற்ற சில கூட்டங்கள் சரியாக வழிநடத்தப்படாமல் தவறான விஷயங்களில் ஈடுபடுறாங்க. மரக்கிளையில் தொங்குறாங்க. ஏன் ஒரு போஸ்ட் மரத்தில் ஏறி போய் தன்னுடைய தலைவனை பார்க்கணுன்னு நினைக்கிறாங்க. இவங்களை எப்படி நம்ம கம்பேர் பண்ணிக்கலான்னா, சாலை ஓரத்தில் போயிட்டு இருக்கக்கூடிய ஒரு பெரிய பஸ்ஸு, அந்த பஸ்ஸில் மேலே ஏறி ஆட்டம் போடக்கூடிய கல்லூரி மாணவர்கள் எதற்காக ஆடுறாங்கங்கிறது தெரியாது. அவங்கள கூப்பிட்டு கண்டிக்க தான் முடியுமே தவிர அவங்கள தண்டிக்க முடியாது இல்லையா? அப்போது ரோட்டில் போயிட்டு இருக்க அரசு பஸ்ஸில் எப்படி பசங்க விளையாடுவாங்களோ அந்த மாதிரியான ஒரு சுச்சுவேஷன் தான்
தாவேகாவினுடைய தொண்டர்கள் வந்து செய்ததாக பார்க்க முடிஞ்சது. அடுத்த கட்டமாக வந்து அதனால் பாதிப்பு யாரு பக்கம் வந்தது அப்படின்னா, குழந்தைகள் 10 பேருக்கு மேலே இறந்து போயிருக்காங்க. இது வருந்தத்தக்க நிகழ்வு. இது தமிழ்நாட்டில் நடந்துருச்சு. அடுத்த கட்டமாக தாவேகா செய்ய வேண்டிய விஷயங்கிறது வெளியில் வந்து பொதுமக்கள்கிட்ட முதல்ல மன்னிப்பு கேட்கணும், அந்த விஷயத்துக்கு பொறுப்பேற்றுக்கணும். அடுத்து சட்ட ரீதியாகவும் சரி, அவங்க யார் மேலே குற்றம் சுமத்துறாங்களோ அதை நிரூபிக்கணும். இந்த மாதிரியான வேலைகளை செய்யணும். பட் இவர் ஆதவர்ஜுனா போட்டிருக்கக்கூடிய ட்விட்டுங்கிறது இளைஞர்களின் புரட்சி தான் ஒரே வழிங்கிறது போட்டிருந்தது தான் இன்றைக்கி பெரிய சர்ச்சையை ஏற்படுத்தியிருக்கு. இது முத காரியம் தப்பு. எப்படி இலங்கையிலும் நேபாளத்திலும் இளைஞர்களும் ஜென்இசட் தலைமுறையும் ஒன்றாக கூடி அதிகாரத்துக்கு எதிராக புரட்சியை உருவாக்கி காட்டினார்களோ அதே போல இங்கும் இளைஞர்களின் எழுச்சி நிகழும். இது தேவையற்ற வார்த்தைகள். இந்த மாதிரியான வார்த்தைகளை ஒரு தலைவன் நாடாள துடிச்சுக்கிட்டு இருக்கக்கூடிய நேரத்தில் இப்படி அவருக்கு கீழே இருக்கக்கூடியவங்க இந்த மாதிரியான போஸ்டிங்கை போடும்போது அது நிச்சயமாக உளவுத்துறை ரொம்ப ஸ்ட்ராங்கான எவிடன்ஸாக எடுத்துக்கிறோம். இது ஆதவர்ஜுனா செய்திருக்கக்கூடிய மிகப்பெரிய பிழை. அந்த எழுச்சி தான் ஆட்சி மாற்றத்துக்கான அடித்தளமாகவும் அரசு பயங்கரவாதத்துக்கான முடிவுரையாகவும் இருக்க போகிறது அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட். இதெல்லாம் சொல்கிறதுக்கு ஆதவர்ஜுனாவுக்கு எந்த தகுதியும் இருக்கிறதா ஒரு ஜேர்னலிஸ்டாக எனக்கு தெரில. காரணம் என்னன்னா, அவருடைய பதிவுகள் வந்து அந்தளவுக்கு முதிர்ச்சி பெற்ற பதிவாகவும் எனக்கு படலை. இது முத காரியம் வந்து திமுகவுக்கு விடுத்த சவால், பாஜகவுக்கு விடுத்த சவால், காங்கிரஸுக்கு அவர் விடுத்த சவால், இல்லை தான் ஆளணும் அப்படிங்கிற எதிர்பார்ப்பு, இதுதான் அவர்கிட்ட இருக்கே தவிர மக்கள் அவர் தவறாக வழிநடத்தக்கூடிய ஒரு தலைவனாகத்தான் இருக்கிறார் அப்படிங்கிறது அவருடைய அந்த பதிவின் மூலிமா நம்மளால் புரிஞ்சுக்க முடியுது. பேய் அரசாண்டால் பிணந்தின்னும் சாஸ்திரங்கள் அப்படின்னு சொல்லி முடிச்சிருக்காரு. இங்கே இறந்ததுக்கு அப்போது நாங்கள் பொறுப்பேற்றுக்க முடியாது அப்படிங்கிறது தான் ஆதவர்ஜுனாவினுடைய ஸ்டேட்மெண்ட்டை வச்சு புரியுது. இது உண்மையிலேயே வன்மையாக கண்டிக்கத்தக்க ஒரு நிகழ்வு. ஆதவர்ஜுனா போஸ்டிங்கை போட்டுட்டு அதற்கு பிறகு டெலீட்டும் செய்யப்பட்டிருக்கார். இதுக்கும் விஜய்க்கும் நேரடியாக எந்த விதமான சம்பந்தமும் இருக்குதா இல்லையா அப்படிங்கிறத போலீஸ் விசாரணையில் தான் தெரியும். அவங்க சொல்லி தான் இவங்க செஞ்சாங்களா, இல்லை இவங்களா அந்த விஷயத்தை செஞ்சு விஜயை மாட்டி விட்டுருக்காங்களா, இல்லை இப்போ எந்த இடத்துல இருந்து வந்த அழுத்தத்தின் காரணமாக அவர் இந்த மாதிரியான பதிவுகள் எல்லாம் போட்டுட்டு டெலீட் பண்ணார். ஸோ டோட்டலாக விஜய்ங்கிற கட்சி வந்து இனிமேல் தமிழ்நாட்டில் இருக்கவே கூடாது அப்படிங்கிறதுக்காக ஆதவர்ஜுனாவே தனிப்பட்ட முறையில் இந்த விஷயத்தை செஞ்சுருக்காரா அப்படிங்கிறத, அந்த கட்சிக்குள்ளே இருக்கக்கூடிய உட்பூசலும் இதற்கு காரணமாக இருக்குதா அப்படிங்கிறத அந்த கட்சியினுடைய நிர்வாகிகள் தான் விசாரிக்கணும். ரைட்டா? இப்போது மதியழகனை கைது செஞ்சது மாதிரியே, அவர் பேர் மதியழகன் தானே, கரூர் மேற்கு மாவட்ட செயலர், அவரை கைது செய்தது மாதிரியே ஆதவர்ஜுனாவையும் கைது செய்ய வேண்டும் அப்படிங்கிறது தான் தமிழ்நாட்டினுடைய மக்கள் இப்போது பெரும்பாலான அளவில் சமூக ஊடகங்களில் குரல் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா இவர் தொடர்ச்சியாக இதே மாதிரியான போஸ்ட்டை வந்து சோஷியல் மீடியாவில் போட்டாருன்னா அதன் மூலியமாக தமிழ்நாட்டினுடைய அமைதிக்கு நிச்சயமாக குந்தகம் விளைவிக்கும் அப்படிங்கிறதுல மாற்று கருத்து இல்லை. ஸோ ஆதவர்ஜுனாவினுடைய இந்த செயல்கள் அப்படிங்கிறது வன்மையாக கண்டிக்கத்தக்கது. அவர் கண்டிக்கப்பட வேண்டியவர். காவல்துறையினரால் தண்டிக்கப்படுவாரா அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம். இது ஒரு பக்கம். ஃபெலிக்ஸ் ஜெரால்டு கடந்த 20-25 வருஷமாக ஒரு ஜேர்னலிஸ்டாக என்டிடிவியில் இருந்து ஏகப்பட்ட செய்திகளை சரியான முறையில் மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்குறதுல திறம்பட செயல்படக்கூடிய ஒரு ஜேர்னலிஸ்ட். ஏகப்பட்ட பத்திரிகையாளர்களை உருவாக்கியிருக்காரு. நல்ல ஒரு ட்ரெயினர். அப்படிப்பட்டவருக்கு வந்து டிஎம்கே மேலே ஒரு காழ்ப்புணர்ச்சி காரணமாக, இல்லை வந்ததுக்கு காரணமே அதுக்கு டிஎம்கேவா அப்படிங்கிறதுலாம் தெரியாது. ஆனால் அவங்க ஒரு கட்சி, அந்த கட்சிக்கு எதிராக வந்து செயல்படுத்தக்கூடிய ஒரு நபராக அவர் சித்தரிக்கப்பட்டார். அதற்கு பிறகு சவு சங்கர், ஃபெலிக்ஸ் ஜெரால்டு இவங்கெல்லாம் கைது செய்யப்பட்ட நிகழ்வுகள்லாம் தமிழ்நாடு அறிந்தது. உச்சநீதிமன்றம் வரைக்கும் போய் ஃபெலிக்ஸ் ஜெரால்டு தன்னுடைய ரெட் பிக்ஸ் அப்படிங்கிற சேனலை மீட்டு கொண்டு வந்தார் அப்படிங்கிறதையும் இந்த இடத்துல நம்ம பதிவு செய்யணும். கடந்த 2-3 நாட்களாக 27ஆம் தேதியில் இருந்து அதிகமான அளவில் வியூஸ் யாருக்கு போயிருக்கு அப்படின்னா ரெட் பிக்ஸ் அப்படிங்கிற சேனலுக்கு. டைம்ஸ் ஆஃப் இந்தியாங்கிற பேப்பரை மையப்படுத்தி அதில் வந்திருக்கக்கூடிய கட்டுரைகளையும் மையப்படுத்தி ஃபெலிக்ஸ் ஜெரால்டு ஏகப்பட்ட விஷயங்களை சொல்லியிருந்தார். அது மட்டுமல்ல, தனக்கு கிடச்சிருக்கக்கூடிய சோர்ஸ், அதுக்கான ஆதாரங்கள், எவிடன்ஸ் எல்லாமே ஃபெலிக்ஸ் ஜெரால்டு வச்சுருப்பார். வைக்காமல் அவர் கண்டிப்பாக பேசுகிறதுக்கு எந்த விதமான வாய்ப்பும் கிடையாது. பட் ஒரு சொசைட்டியை பாதிக்கக்கூடிய வகையில், ஒரு சொசைட்டியை திசை திருப்பக்கூடிய வகையில் நம்ம ஒரு எப்படி சொல்கிறது, தமிழ்நாடு அப்படிங்கிறது ரொம்ப சென்சிட்டிவான ஒரு பிளேஸ். ஒரு ஜல்லிக்கட்டு போராட்டம் வந்து இப்படிங்கிறதுக்குள்ள ஒரு பெரிய ஸ்பார்க் வந்து நடந்துச்சு.
ஸோ அந்த சென்சிட்டிவான விஷயங்கள் வந்து பேசுகிறத அவாய்ட் பண்ணிக்கணும் அப்படிங்கிறத நேற்றைய தினம் வந்து மு.க. ஸ்டாலின் முதல்வர் வந்து பதிவு செஞ்சுருந்தாங்க. இது தேவையான ஒரு விஷயம்தான். செந்தில் பாலாஜியின் பற்றிய நெகட்டிவ் விமர்சனங்கள் சோஷியல் மீடியாவில் வந்துக்கிட்டு தான் இருக்குது. அதை யாரும் இன்ன வரைக்கும் தடுக்க முடியல. ஏன்னா மக்களுடைய சந்தேகங்கள் அந்த மாதிரி இருக்குது. காரணம் என்னென்னா, அக்ஷயா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஹாஸ்பிட்டல், அதற்கான விஷுவலும் நான் ப்ளே பண்ணுறேன். அக்ஷயான்னு சொல்லிட்டு ஒரு ஹாஸ்பிட்டல், அந்த ஹாஸ்பிட்டல் வந்து விஜய் பேசிக்கிட்டு இருக்கக்கூடிய இடத்துக்கு பேக் சைடில் இருக்குது. அது எவ்வளவு தொலைவு அப்படிங்கிறத கரூர் மக்களுக்கு நல்லாவே தெரியும். ஸோ விஜய் பேசிக்கிட்டு இருக்கக்கூடிய இடத்துக்கு பின்னாடி இருக்கக்கூடிய அக்ஷயா ஹாஸ்பிட்டலுக்கு ஆம்புலன்ஸில் பாதிக்கப்பட்டவங்களை உடனே கூட்டிகிட்டு போயிருக்கலாம், மூச்சு திணறல் ஏற்படாமல் தடுத்துருக்கலாம். ஸோ பக்கத்தில் இருக்கக்கூடிய ஹாஸ்பிட்டலில் விட்டுவிட்டு வேற ஒரு இடத்துக்கு ஆம்புலன்ஸ் போனது ஏன் அப்படிங்கிற கேள்வியையும் பாதிக்கப்பட்டவங்க இந்த கேள்வியை முன்வைக்கிறாங்க. ஸோ இந்த இடத்துல வந்து சஸ்பென்ஸாக ஏகப்பட்ட கேள்விகள் இருக்குது. அந்த கேள்விகளுக்கான பதில் நீதிபதி அருணா ஜெகதீசன் அவர்களுடைய கமிட்டி மூலியமாக உண்மை வெளியில் வந்தது அப்படின்னா மகிழ்ச்சி. ஏன்னா அவங்க டிஎம்கேவினுடைய பீரியட்லையும் ஒர்க் பண்ணியிருக்காங்க, ஏடிஎம்கேவினுடைய பீரியட்லையும் ஒர்க் பண்ணியிருக்காங்க. யாருக்கும் பாதகம் இல்லாத ஒரு நல்ல அறிக்கையை, சரியான ஒரு அறிக்கையை தமிழ் மக்களுக்காக அவங்க கொடுப்பாங்க அப்படிங்கிறத நம்பலாம். என் கையெழுத்து என் மக்களுக்கானது உறவுகளை மீண்டும் ஒரு பதிவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.